ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யாக்கோபு 5:16. ஒருவருக்கு ஒரு மன கசப்பு, ஒருவருக்குள்ள பிரச்சனை. அந்த மகளை கண்ட எனக்கு பிடிக்கல, இந்த மகனை கண்ட இப்படி பிடிக்கல. சில பேருக்கு இந்த குடும்பத்துக்குள்ளே பல பிரச்சனைகள் இருக்கும். அப்படியே உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஆண்டவரோடு நோக்கி பார்க்கும்போது நீங்கள் சுஸ்தம் அடைய முடியும். ஒருவருக்கு சொஸ்தம் அடையணும். வியாதி தான் சொத்தம் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பு ஒரு சொஸ்தம் தான். அந்த சொஸ்தத்தை நாம் என்ன செய்யணும்னா, குற்றங்களை ஒருவருக்கு அறிக்கையிட்டு நான் செஞ்சு தவறுப்பா அப்படின்னு சொல்லி நாம் ஒருவருக்கு அறிக்கையிடும் போது, ஒருவருக்குறாக ஜெபம் பண்ணும்போது நீங்கள் நீதிமான்களாய் மாறுகிறீர்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஒருவருக்கொருவர் மன்றாடி ஜெபிக்கும் பொழுது, ஒவ்வொரு குற்றங்களை வைத்து ஜெபிக்கும் பொழுது, அப்போ நீங்கள் நீதிமான்கள் ஆகிறீர்கள். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் நீதிமான்கள் என்று சொல்லப்படுது. அப்போ நீதிமான்கள் தான் ஜெபம் பண்ணுவாங்க. நீதிமான்கள் தான் ஒன்றாய் கூடி தன் குற்றங்களை அறிக்கை செய்து விட்டு விடுவார்கள். அதனால தான் அதை சொல்லும் பொழுது நீதிமான்கள் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்று யாக்கோபு சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி நாம் ஒருவருக்கொருவர் மன்றாடுவோம், ஒருவருக்கொருவர் குற்றங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். இந்த மன்னிப்பு இறைவன் மன்னிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் ஒருவருக்கொருவர் சொஸ்தம் அடையும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபு 5:16 தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நம்ம குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்மளை நீதிமான்களாய் மாற்ற அவர் போதுமானவர் இருக்கிறபடியால் அவரிடத்தில் நாம் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.